அதற்காக நம்மோட அந்த வெற்றிக்குரிய வேட்பாளர்களை இப்போ உங்க முன்னாடி நான் அறிமுகப்படுத்த போறேன். முதல்ல கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் மாவட்ட செயலாளர் சகோதரர் ஆர் மகேஷ் போட்டியிடுகிறார். நான் இளைஞரணி இருந்த காலத்திலிருந்து என்னோடு சேர்ந்து பயணித்தவர். நாகர்கோவில் மாநகராட்சி மேயராக இருந்து நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து மிக சிறப்பாக பணியாற்றின மகேஷ் அவர்களுக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி தொகுதி மக்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்கணும். அடுத்து நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி நம்மை வெல்லும் வேட்பாளர் கழகத்தினுடைய துணை அமைப்பு செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். சட்டமன்ற உறுப்பினராக 2 முறையும், மாநிலங்களவை உறுப்பினராக 1 முறையும் மக்கள் பணியாற்றியவர். சிறுபான்மை சமூக மக்களோட உரிமைக்காக தொடர்ந்து உழைப்பவர். சட்டமன்றத்தில் சிறப்பான வாதங்களையும் மக்களுக்கான கோரிக்கைகளையும் எடுத்து வைக்கும் ஆஸ்டின் அவர்களுக்கு நாகர்கோவில் தொகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய என்னுடைய இனிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களால் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் ராஜேஷ்குமார் அவர்கள். அதே தொகுதியில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து உங்களுக்கு நல்ல அறிமுகமானவர். சட்டமன்ற காங்கிரஸ் குழுவினுடைய தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். இன்னும் சொன்னா, நான் சிலை திறந்து வச்சேனே, குறிப்பிட்டு சொன்னேனே, விடுதலை போராட்ட வீரர் குமரி கோமேதகம் பொன்னப்பனுடைய அன்பு பேரன் அவர்தான். அது உங்களுக்கு தெரியும். எனவே அப்படிப்பட்ட ராஜேஷ்குமாருக்கு மீண்டும் நீங்களெல்லாம் கை சின்னத்தில் கிள்ளியூர் மக்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து குளச்சல் சட்டமன்ற தொகுதி நமது வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பெருமதிப்பிற்குரிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களால் மீண்டும் இந்த மாவட்டத்திற்கு வேட்பாளராக அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சகோதரி தாரகை கத்பத் அவர்கள். மீனவ பின்னணி கொண்டவர். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கிறார். இன்னும் சொன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் மாவட்ட தலைவர் தாரகை கத்பத் அவர்கள். 2024ஆம் ஆண்டு விளவங்கோடு இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். இப்போ குளச்சல் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருக்கு குளச்சல் தொகுதி மக்கள் கை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஆர் செல்வசுவாமி அவர்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர். அவர் 7 தேசம் பேரூராட்சி தலைவராக பணியாற்றியவர். மக்களுக்காகவும் குறிப்பாக விவசாயிகளுக்காகவும் தொடர்ந்து போராடக்கூடியவர். அவருக்கு பத்மநாபபுரம் மக்கள் ஏற்கனவே சகோதரர் மனோத்கரவர்களுக்கு எப்படி ஆதரவு அளித்தீர்களோ அப்படியே திரு செல்வசுவாமி அவர்களுக்கும் ஆதரவு அளித்து அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு இளம் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களால் அறிமுகப்படுத்தி வேட்பாளராக அறிவித்திருக்கக்கூடிய டிடி பிரவீன் அவர்கள். பிரவீன் கன்னியாகுமரி மாவட்டத்தில்
நலிந்த பிரிவினருக்காக பல்வேறு உதவிகளை செய்யக்கூடியவர். தென்னிந்திய திருச்சபை தெற்கு கேரள திருமண மண்டலத்தில் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை வகிக்கக்கூடியவர். பிரவீன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 6 வேட்பாளர்களையும் வெற்றி பெற வைப்பீங்களா? வெற்றி பெற வைப்பீங்களா? இன்னும் சத்தமா? நன்றி. வெற்றி உறுதியாக்கி இருக்கிறது. எனவே வெற்றி உறுதியாகிவிட்ட காரணத்தால் குமரி மாவட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் அனைவரும் இப்போ உட்காரலாம். வெற்றி கன்ஃபார்ம்டு.